காய்ஸ், நம்ம வந்து அப்பல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா? அதை வந்து சர்வீஸ் விடலான்னு பார்த்தோம். சர்வீஸ் விட முடியல. எந்த ஒரு இடத்துலையுமே விட முடியல. ஒரு இடத்துல தான் பார்த்தோம், பட் விட முடியல. அதுக்கப்புறம் சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். வீட்டுக்கு கொண்டு வந்தோம். வீட்டுக்கு கேரேஜ்லையுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, எதுக்குன்னு தெரில. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிக்கலான்னு பார்த்தேன். இன்னும் கேட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, அப்படி கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தேன். பட்டு ஒரு 4-5 பேர் வந்தாலும் டப டபான்னு சுட்டுட்டான்லு. அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சு நான் ஒரு பர்சனல் வேலையாக வெளியே போயிட்டேன். ரிட்டன் அப்படி கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் அது செம்ம காருங்க. ஷே, ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் காரை. இப்போ வந்து நம்ம சிஸ்டம்ல, அதாவது நம்ம ரூம்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அதில் ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். கொடுத்துருக்கேன், லோடிங் ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம். அதுக்கடையில் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுதான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போதைக்கு இப்படி போட்டுப்போம். வெயில் ஓவராக இருக்கு. ஷூஸ் இருக்கா நம்மகிட்ட? ஷூஸ் மாற்ற முடியுமா? ஓகே, இதை போட்டு கூட தங்கம். பூட்ஸ் தான் வேண்டாம்டா. ஹெல்மெட் உனக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு? டேய், ஹெல்மெட் வேண்டாம்டா அதெல்லாம். மாஸ்க் மாஸ்க் வேண்டாம். நம்ம என்ன தீவிரவாதியா? கிளாஸ் நம்மகிட்ட கிடையாது. செயின் இருக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். செயின் ஆக்சுவலி போட்டிருக்கேன். ஏர்ஃபோன் வேணுமா? வேண்டாம். க்ளவுஸு எல்லாம் வேண்டாம்டா. ஓகே, நம்ம மிஷின்குள்ளே கண்டினியூ ஆகலாம். ஓகே, லான்ச்சிங் சீசன்ஸ். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது வேற கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆக்சுவலி நம்ம கார் தானே? இல்லையா? நம்ம காரே தான். இது எங்க போனாலும் நம்மளை விட்டு போகாது போலயே. சரி, இப்போதைக்கு வெளியே வச்சுக்கிறோம். என்ன பண்ண? ஆக்சுவலாக நம்ம மிஷினோட ரூல்ஸ் படி தான் போயிட்டு இருக்கோம். பட் எங்க போறோம்னு தெரியல. ஜஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு பிளேஸ். 500 மீட்டர் தான். இதுவும் நல்ல கார் தாங்க, இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷின் ஆரம்பிக்குமா நம்மளோட காரே எல்லாம் மொக்கையாக தான் கிடச்சிச்சு. இப்போ காருக்கு குறைச்சலே இல்லை. எப்பா, போய் இந்தியன் கார்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். பாருங்க டேமேஜ் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. ஏன் இந்த மிஷின் ஆல்ரெடி நம்ம அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிஷின் தான் நினைக்கிறேன். அது இல்லையா? ஜஸ்ட் மிஸ் தலைவா. பேக் வா. ஆஹா, 4 பேரை போட வேண்டியிருக்க. கன்னை ரெடி பண்ணிப்போம். எப்போதுமே நம்ம கன் இல்லாமல் போய் போய் தான் பிரச்சனை மாட்டிக்கிறோம். ஓகே, போகலாமா? ஒருத்தர் மட்டும் தான் நிற்க அப்படி. நோ. ஓகே, லெட்ஸ் கோ. காரை தான் தூக்கணுமா இல்லையா? இந்த காரை தூக்கி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஓகே, அப்போ இங்கே ஏதோ மிஷின்ஸ் இருக்கு, நல்லா தெரியுது. அங்கே ஒருத்தன் கன்னோட தான் நிற்க அப்படி. ஸோ இங்கே தான் போகணுமா? ஒருத்தன் வாரான். எப்படி ஒளிஞ்சு நிக்காம பாருங்க. ஹாய் ப்ரோ. ஒருத்தன் ஒளிஞ்சு நிக்கான்.
அந்த அப்பா பின்னாடி வர ஒருத்த ஒட்டி கிடக்கும். போட்டுடலாம். தலையிலே போட்டாச்சு. இப்போதைக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து அடிக்கா? சொல்லிட்டு வாங்கடா. டேய் பரவாயில்ல வினோத்து, நம்மளும் அவனை சொல்றோமே. அடிங் கொய்யால போட்டானா? இருடா வாரண்டா வேஸ்டட் தான்டா இருக்கேன். வேஸ்டாவே போலடா. மறுபடியும் எல்லாத்தையும் போடணுமா? இல்ல உட்காந்துப்போம். அந்த இடத்த நிப்பான் பாருங்க. சாவுடா வெண்ண வந்தவனுக்கு இருக்க வரானே. இல்ல கத்தியும் சுத்துற. பேச்சா இருக்கும்போது கத்தி தான் இருக்கக்கூடாது. போகுது இவங்க தான் மாடு ஒட்டகம் அந்த மாதிரி தான். வா பேசிட்டே ப்ளே பண்ண. ஃபெயில் ஆயிட்டா. மிஷின் ஃபெயில்டு. யூ டெட். 1400 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஷிட். சரி விடுறா மச்சான், வேற பாத்துக்கலாம். புதுசா ஏதோ இருக்குதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மச்சான். லோடிங் ஆகுதா? எங்க போனாலும் நம்ம கார் நம்மகிட்டே தான் வருது. இந்த காரவை கொடுக்கணும் பார்த்துட்டே நாத்து ஒன்னும் பார்க்கல. கேரேஜில் நிப்பாட்டுறதுக்கு வேற கார் இல்லடாடா. வாங்கும் போது 2 கார் வாங்கணும்ல, அதில் ஒரு காரை வித்துடலாம்ல. நம்ம அது கிட்டத்தட்ட 2மே ஒரே மாடல் தான் நினைக்கிறேன். அதை நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட பார்க்கல. ஒரு காரை மட்டும் எடுத்து ஆஃப் ரோடிங் போனேன். அது நம்ம கார்னா கூட ஞாபகம் இல்லை. பார்ப்போம். அதே பிளேஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதே தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்லை வேற மிஷினா தானே இருக்கும். அது எப்படி அதே மிஷினா இருக்கும்? சாரி தலைவா. மழை வேற ஓரம் அடிக்குத.
ஓகே இதான் பிளேஸு. ஏ அவங்க பேக் போக முடியுமாயா தலைவா? எக்ஸ்கியூஸ் மீ பாட்டியா? பாட்டி முன்னாடி போடி. போயிட்டால பரவாயில்லையா? சர்ச் த வேன். ஓகே வேன் சர்ச் பண்ணணுமா? ஓகே அதுக்கு முன்னாடி என் கையில கன்னு மட்டும் கையில இருக்கான்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஏதோ வேன் இருக்குன்னு சொல்லுது. வேனை தான் எடுக்க சொல்லுது. வேனை தூக்கணுமா? நான் வேனை வேன்ல எதுவும் பொருள் இருக்கான்னு தெரியல. ஐயோ சாரி சாரி ப்ரோ சாரி ப்ரோ. நான் போய்கிட்டேமா? சரி இதான் பிளே. வா இதான பிளேஸு. வேற எங்க வேன் இருக்கும்? ஆக்சுவலி பார்க்கிங்ல தான் எப்படி வேன் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா ஏதோ 2-3 வெஹிக்கிள் இருக்கு. எங்கேயுமே வேன் இருந்தமே தெரியலையா? கேப்ல கெடா வெட்டுற மாதிரி இதை வேற மாத்திட்டு இருக்கோம். எங்கேயும் வேன் இல்லையே. ஷிட். பேட்டரி காருன்னு நினைக்கிறேன். சவுண்ட் அப்படிதான் தெரியுது. ஓ இங்க கொஞ்சம் பார்க்கிங் இருக்கு. இங்க வேன் இல்ல. ரெண்டுமே ஒரே ஏரியா தானா? வேற வேறயா? ஒரே தானா? இந்த கார் எதுவும் வேணா இருக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? சுவிட்ச் த பேக் தான் போட்டிருக்கு. ஒரு எந்த கார் எடுத்தாலும் இன்டீரியர் செக் பண்ண வர மாட்டோம். இது வெளியே போறவே. இங்க வேன் இருக்க வாய்ப்பு இல்ல. So shit. இதுல தான் நம்ம வெளியே வந்தோம். ஸோ இந்த ரூட்டுமே நம்ம அவ்வளோ பார்த்துட்டோமே. இதுல கொஞ்சம் நிறைய வண்டி நிற்குது. ஹாய்டா மாப்பிளை, வந்துட்டேன்டா. கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆயிட்டுறா. டேய் 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 போட்டாங்களாடா. இவ்வளோ நேரம் தேடி பிடிச்சி வந்து இதுதான் காரணமா? சிங்கிள் ஷாட்ல போட்டான்ல.
இல்லை அவ்வளோ தூரம் போகணுமே, ஒரு கார் வேணுமே. வாங்க பார்த்துக்கலாம். இது என்ன வெப்பன் கையில் வச்சுருக்கோம்? இதை கையில் வச்சுப்போம். கார் விட சான்ஸே இல்லை, நடந்தே போயிடலாம். தெரியல, ஒரு கார் இருக்கு, எடுத்துக்கலாம். சின்ன காரை எடுத்து போமா, ஏதாவது கட் அடிக்க நல்லா இருக்கு. கண்ணு ரெடியாக தானே இருக்கு. இந்த கண் வேண்டாம், இந்த கண் வச்சுப்போம். ஓகே, சவுண்ட் அள்ளு விடுது. என்ன காரியா இது? இவ்வளோ சவுண்ட் சூப்பரா இருக்கு. டனல்ல வேற போறோங்களா? ஆக்சுவலி இப்போ நம்ம உள்ள ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டே போகலாம். சரியா? நேராக கொண்டாங்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கண்டிப்பா போட்டுருவான்னு. ஸோ வந்து இப்படித்தான் போகணும், புரியுதா? இப்போதைக்கு ஒருத்தன் மட்டும் நிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ரெண்டு பேர் நிக்கான்ல. செத்துருவான் போல, நம்ம கொள்ளலன்னா அவன் மேல இது நிக்க போறான்ல. ரெண்டே பேர் தாங்க, போட்டனா வேலை முடிஞ்சு. ஒருத்தனை பார்த்துட்டேன், கார் பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். இன்னும் ரெண்டு பேர் கிடக்கான்ல, வந்துகிட்டே இருக்கான்ல.
ஷிட். நானே ஏதோ வழியில சுட்டுட்டு இருக்கேன், ரெண்டு வேற போட்டு தள்ளிட்டான். எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். 1500 தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு காசு மேட்டர் இல்லை, மிஷினை முடிச்சிடலாம் பார்த்தேன். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அதே மிஷின் எடுக்கலாமா? வாங்க. லோடிங் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த மிஷினை முடிச்சா நமக்கு 1,00,000 ரூபா ஈஸியாக கொடுத்துருவாங்க. எப்படிங்களான்னு தெரியல. பாய்ஸ், லெட்ஸ் கோ. அடங்கொய்யால ஒழுங்கா நம்மளே அதை எடுத்துக்கலாம். என்னன்னா நமக்கு நம்ம கார் தான் ஐயா. இந்த காரை நம்ம ராபரிக்குனே வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எங்க போகணும்னு தெரியாது, இவன் பாடு இஷ்டத்துக்கு போயிடுவான்ல கிறுக்கு பயலு. ஒருத்தன் போறான், ஆனா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகுமா வேண்டாமா? இந்த குரங்கு தான் போகுது, இந்த குரங்கு பின்னாடியே போகும். பறந்து போகுது. ஒரு மிஷின் பண்றோமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனோம்னு நினைக்க மாட்டான்ல. பறந்துட்டு சாவறான் பாரு. இருங்கடா, எனக்கு ஒரு காலம் வரும்டா. எங்க போயிட்டான் பாரு கிறுக்கு பயவுள்ள. நான் எப்படி போனே தெரியல. ஒரு மிஷினை ஒழுங்கா முடிச்சாதான் பாஸ் கிட்ட நம்ம பேச முடியும். பாஸ் நம்ம இந்த மாதிரி குரங்க தான் அனுப்பாதீங்கன்னு சொல்ல முடியும். ஐயோ போயிட்டானே. இப்ப நம்ம அவனை அட்டாக் பண்ணணுமா, நான் வேற சைட்ல போகணுமா நம்ம தெரியல. அப்புறம் நாங்க நேரா ஒருத்தன் நிக்கான், நம்ம ஆள் தான் நினைக்கிறேன். அவனை லைட்டா ஃபாலோ பண்ணி பார்ப்போம். போக 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 ரொம்ப லாங்லாம் போயிட்டு இருக்கு. ஒன் வே பரவாயில்ல. ஓ டாடா சுமோயா. மிஷினை முடிக்க வந்தால நீ. எதுக்கு வந்தோனே தெரிய மாட்டேங்குது. வந்துட வேண்டியது அந்த அந்த அர்த்தோட தான் போறான். பார்த்துட்டேன். இங்க நம்ம காரே பரவாயில்ல போலயா. ஆப்பா
திடீர்னு எங்க லொகேஷன் காமிச்சு திடீர்னு காமிக்க மாட்டேங்குது. எல்லாரும் அந்த வானத்துல பறக்கிற மிஷின் ஒரு இது மாதிரி எடுத்து போனாங்க. அந்த மிஷினை எடுத்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் எடுத்து. சாரிப்பா, நான் பார்க்கவே இல்லை. இது ஃப்ரண்ட் வியூ தெரியவே மாட்டேங்குது. அவன் டென்ஷனாக தான். டேக் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஜிடிஏ பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு நிறைய இது தெரிய மாட்டேங்குது. நான் எங்க போகணும்னு கூட எனக்கு தெரியல. திடீர்னு ஒருத்தர் இப்ப அங்க காமிக்குதான், ரெட் கலர்ல காமிக்குது. பட் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் ஃபுல்லா அந்த வானத்துல பறந்து வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவங்க குயிக்கா வந்துருந்தாங்க. ஒருத்த மட்டும் தான் கார்ல போனா, அதுவும் நம்மளாம் தெரியல. ஓகே, கெஸ் இட். உள்ளதான் ஃபைட் நடக்கு. தெரியுதா? நம்ம எங்க இருந்து அட்டாக் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் குடிச்சு போம். அவங்கள பார்த்துட்டாங்க. இப்ப நம்ம ஆள் தானா? பறந்து போறாளப்பா, பயப்படாம போறாள. போலே போறா, நம்மளும் பயப்படாம போவோம். வேண்டாண்டா, சுற்றுவாங்கடா. என்ன கண்ணு வச்சிருக்க? பயப்படாதடா, ஆளா பாத்துக்கலாம். நிறைய திரும்ப செத்துட்டேன்டா. மிஷினை முடிக்க. எங்க இருந்து அடிக்கானே தெரிய மாட்டேங்க. அடிச்சான்ல செவனையும் ஒளிஞ்சு கிடந்தேன். அடுத்து இருந்தா தெரியுமா, அவ கூட இருந்துப்போம். ஐயோ, மிஷினே முடிஞ்சா. அவுட் ஆஃப் லிவ்ஸ். சரி, ஓகே காய்ஸ், நம்ம அடுத்து வந்து என்ன மிஷின் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஓரளவு கொஞ்சம் நம்ம மிஷின்ஸ் தான் எடுக்க பழகிட்டோம், ஓகேவா? அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம், ஓகேவா?